பிள்ளைகளாக சிறு பிள்ளைகளுக்காக கற்றுக் கொடுங்க. ஆக்சுவலி சின்ன பிள்ளைங்க நம்மகிட்ட இருக்கும்போது எத்தனை பேருக்கு பாட்டு தெரியுங்களா? குட்டி நானே எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். ராஜநேரி செல்லும் குட்டி நானையாம், குட்டி நானையா கழுத குட்டி நானையாம். ராஜநேரி செல்லும் குட்டி நானையாம். ராஜன் செல்கையில் ஒசன்னா ஒசன்னா, ராஜன் செல்கையில் ஒசன்னா ஒசன்னா கேட்குது. துள்ளி குதித்து ஓடி வருவேன்னா, எந்த உள்ளம் பொங்கி வழிவதா, துள்ளி குதித்து ஓடி வருவேன் நான், எந்த உள்ளம் பொங்கி வழிவதா. ஆக நம்மளாம் என்ன இருக்கிறோம்னு பாட்டு சொல்லிட்டு கேட்டா, ஏசாமி என்ன செஞ்சாரு கேட்டீங்கன்னா, அதாவது 2000 வருஷம் முன்னாடி கழுத புள்ளி மேல ஏறி என்ன பண்ணாரு? இது எது குறிக்குது? எது போல போனாரு? கழுத எது குறிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் குதிரைகளை குறித்தும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரதங்களும் குதிரைகளும் என்ன கம்பெனி கார் வச்சு மரியாதை அன்னைக்கு குதிரை வச்சிருக்கீங்களா ரதம் வச்சிருக்கீங்களா எப்படி கழுதையில் ஒருத்தர் போனா என்ன கருத்தம் சாதாரண அது பக்கம் வச்சா கூட இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நம்மள என்ன சொன்னோம் என்னன்னு யார் போறா? இப்போ கழுதைக்கு மேல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இந்த விருட்சத்தெல்லாம் யாருக்காக வச்சாங்க? இயேசு கிறிஸ்துக்கு. யாருக்காக ஓசோன்னு சொன்னாங்க? இந்த கழுதை நினைக்க கூடாது எனக்குன்னு. நம்மளால என்ன செஞ்சுக்கிறான்? யாருக்கு நினைக்கிறாங்க? ஏன் உயர்த்தப்பட்டாரு? இந்த சபையில் கிறிஸ்தவர்களுக்கு என்ன வேணும்? அது என்ன இருக்குது? அது என்ன இருக்கிறான்? யார் கூட இருக்கீங்கன்னு அர்த்தம். இயேசு சாமி நெருக்கமா நீங்க கவனிப்பீங்கன்னா இந்த போன பவனி 2-3 நிறைய காரியங்களை காமிக்கிறது. முக்கியமான ஒரு பாடு என்னன்னா, இயேசு சாமி தாழ்மையான ராஜாவாக இருந்தபோது, வேதத்தை படிக்க வல்லவராக இருந்தபோது, தகுதி இருந்தபோது கூட தாழ்மையான ராஜாவாக
எல்லாம் இந்த பூமியிலே ஆண்டவன் இந்த உலகத்தை அழகாக படைச்சாரு, ஏதேன் தோட்டம். எல்லாம் ஏதேன் தோட்டத்தை படைத்த ஆண்டவர் என்ன செய்கிறான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏதேன் தோட்டத்தை வைக்கிறதுக்காக சரி ஆழ்வதற்கு ஒரு மனிதனை கொண்டு வருகிறார். அவன் தான் ஆதாம். ஆதாம் சொல்றாரு, அப்பா இது எல்லாம் உனக்கு நான் கொடுத்துட்டேன், தம்பி எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ. ஆனா கல்வாரி கரைத்திடும் என்னை கல்மனமாய் கரைந்தோட செய்யக்கூடாது. கல்வாரி கரைத்திடும் என்னை கல்மனமாய் கரைந்தோட கல்வாரி ஸ்நேகம் இருக்கிறான் மர்மம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க மற்றதெல்லாம் விட்டுட்டு அதை பற்றி செஞ்சீங்கன்னா அவர் என்ன பண்ண போறாரு? காலங்கள் தோறும் காவலில் காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும் காலங்கள் தோறும் காவலில் காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும் குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும் குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும் கும்பிடுவோரை குணமாக்கும் தேகம் கல்வாரி கரைத்திடும் என்னை கல்மனமாய் கரைந்தோட கல்வாரி இருண்டதோர் வாழ்வு அங்க யார் இருக்கிறா? இன்னும் வாழ்வோ இனியாவது திருமுகம் காண இருண்டதோர் வாழ்வு இன்னும் வாழ்வோ இனியாவது திருமுகம் காண ராஜாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில் ராஜாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில் என்னை காணுவோ உம்மை காணட்டும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாய் கரைந்தோட கல்வாரி ஜீவன் கிடைச்சிருக்கு. அவன் எப்போதும் அவங்க தேவனோடு கூட இருந்திருப்பான். ஏதேன் தோட்டத்துல அவனுக்கு மரணம் வந்திருக்காது, வியாதி வந்திருக்காது, சண்டை வந்திருக்காது, பிரச்சனை வந்திருக்காது, எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அவன் தேவன் என்னத்துக்கு படிச்சாரு யாதம் கேட்டா அவரோடு கூட இருப்பதற்காக தான் தேவன் மனுஷனை படிச்சார். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா நான் சிறுகவும் நீர் பெருகவும் நான் சிறுகவும் நீர் பெருகவும் தீபத்தின் திரியா எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோட கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை
கல்மனமாற்றி கரைந்தோட செய் கல்வாரி ஸ்நேகம். உலகத்தை படைத்த உன்னதற்கு பாவத்தை சர்வ வல்லவருக்கு முன்னாடி பாவம் செஞ்சிருக்கிறான். அவன் நீதிபரராக இருக்கிறாரு. Listen to playlists based on your mood on the YouTube Music app. ஒருத்தனோட வார்த்தையில் உண்மையில் அவர் உண்மை இல்லைன்னு அர்த்தம். அப்படி விட்டுட்டா அவர் பரிசுத்தர் இல்லைன்னு அர்த்தம். இன்னொரு விட்டுட்டா அவர் என்ன செய்யல, சர்வ வல்லவர் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து எனக்காக சாகும்போது மரிக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த தண்டனை அந்த இன்னொருத்த உயிரோட இருக்கு. ஏன் அதுக்கு நிஜமா செஞ்சவன் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஏன் கிடைக்காது? அந்த பாவத்துக்கு தண்டனை யாரும் வாங்கிட்டாங்க. புரியுது நான் சொல்றது? ஏதாச்சும் இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா இதுதான் சீன் அங்கே நடக்குது. ஆதாம் செய்த பாவத்தினால, ஆதாம் சந்ததியாக பாவத்துல பிறந்த எல்லா குழந்தைகளும் செய்த பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்கிற எல்லாருடைய பாவத்தையும் YouTube Premium is ad-free YouTube and ad-free videos on the YouTube Kids app. Try 1 month free of charge. என்னோட பாவம் எல்லாம் என்ன செய்யுது? சுத்திகரிக்குது. எவன் எப்படி கொலைச்சிட்டு போனாலும் பலவிதமான பாவங்கள் செய்யும். பாவம் போயிடுச்சு தானே, ஆனா பாவம் சுத்திகரிக்கப்பட்டுச்சு. இப்ப என்ன ஆகுது? ஆண்டவர் பார்க்க முடியுமா? முடியாத எனக்கு ஆதாம் நேரடி போக முடியுமா? போகாதா? இப்போ என்னோட பாவத்தை சுத்திகரிச்சாச்சு. நான் தேவ சமூகத்தை போக முடியுமா? முடியாதா? ஆண்டவர் பேச முடியுமா? அதுக்கு முன்னாடி, அதாவது பழைய பாட்டு இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி தேவ, அதாவது என்ன தேவாலயம் பழைய பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா மோசே காலத்துல தெய்வ கூடாரம் பின்னாடி நாட்கள் அந்த தெய்வ கூடாரத்தை தான் சாலமன் கட்டுறாரு. தேவாலயமா கட்டுறாரு. தேவாலயம் 3 இடம் காணப்படும். 3 இடம் காணப்படும். முதலாவது அந்த இடத்தை பிரகாரம், அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? இந்த பிரகாரங்கள் யார் வருவான்னு கேட்டீங்கன்னா எல்லா தேவனை ஆராதிக்கிறவங்க வருவாங்க. பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. யார் மட்டும்தான் வர முடியும் கேட்டா எனது ஆசாரிகள் மட்டும்தான் வர முடியும். திரைச்சலை போட்டு மகாபரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கு கேட்டீங்கன்னா உடன்படிக்கை பட்டி அல்லது கிருபாசன பெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கிருபாசன பெட்டியில 3 காரியம் இருந்துச்சு. அது அப்புறமா பார்ப்போம். அந்த கிருபாசன பெட்டி என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டு மக்களுடைய பாவத்தை வருஷத்துக்கு ஒரு முறை இவர் தன்னை சுத்திகரிக்கணும். பயபக்தியா போகணும், சுத்தமா இருக்கணும். இவர் என்ன பண்ணுவாங்க?
ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பாவங்களையும் எங்கள் நாட்டு மக்களுடைய பாவங்களையும் என் செய்த எல்லா பாவங்களையும் இந்த காலம் மேலே ஏற்றுற அப்படின்னு சொல்லி கை வச்சு ஜெபிச்சும் போது இது எப்படி இதில் டிரான்ஸ்ஃபர் ஆகுது? சும்மா கெஸ் பண்ணுவோம். விசுவாசம் என்னது? எப்படிம்மா? நான் விசுவாசிக்கிறேன், என்னோட பாவம், என் குடும்பத்துடைய பாவம், என் நாட்டு பக்கம் பாவத்தில் எங்கே வச்சுருக்கிறேன்? இப்போது இந்த காலம் மேலே, இந்த ஆட்டு மேலே வச்சுருக்கிறேன். இதெல்லாம் எப்படி நடக்குதுமா? எல்லா சடங்குகளும். இப்போ இந்த ஐயா போய் தொளிக்கிறார் பார்த்தீங்களா? யாருடைய பாவத்தை செலுக்கிறார் பரிகாரமா? அந்த கிருபாசன பட்டியலை தொறிவக்கும் போது அதை குற்ற நிவாரண பலின்னு சொல்லுவாங்க இதை. அப்போ என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாள் எப்போ தெளிச்சுட்டு வந்துட்டாங்களோ அன்றைக்கி என்ன செஞ்சு ரத்தம் சிந்தது எதை காமிக்குது? உயிரை குடிக்குது, உயிரை காமிக்குது. என்றைக்கு உயிர் சாகும்போது என்ன நடக்குதுன்னா அந்த பாவம் மறிக்கப்படுது. அதான் எபிரேயர் 9:27 அந்த 2வது வசனம். என்னது? ரத்தத்தால் எல்லா பாவத்தையும் தேவன் மன்னிக்கிறான்னு சொல்லி. இந்த ரத்தம் யாரை குறிக்குதுன்னு கேட்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எப்போ இயேசு சாமி என்னுடைய பாவத்தை, இப்போ விசுவாசத்தின் அடிப்படையில் தான் பழைய ஏற்பாட்டில் நடந்துச்சு. எல்லா சடங்குகளும் பழைய ஏற்பாட்டில் எப்படி தான் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா விசுவாசத்தில் தான் நடந்துச்சு. அவங்க தேவனுக்கு காணிக்க கொடுத்தாலும் ரத்தத்தை சிந்தினாலும் எது செஞ்சாலும் என்ன தான் இருந்துச்சு? அவங்க விசுவாசிச்சாங்க. இப்போ எங்கே போகணும்? அந்த விசுவாசம் யார் மேலே வரணும்? இயேசு கிறிஸ்து மேலே வரணும். சரி, இதெல்லாம் நீங்கள் பின்னாடி நாட்களில் தொடர்ந்து வாங்க. நம்ம படம் போட்டு கூட அழகாக நான் கற்றுக் கொடுக்குறேன். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நான் விளக்கி காமிக்க பார்க்குறேன், உங்களுக்கு கற்றுக்கொள்வீங்க. இப்போ சொல்ல வந்ததுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்னாக ரத்தத்தால் மரித்த பிறகு அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. என்னோட பாவத்தை சுமந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அடக்கம் பண்ண பிறகு அவர் என்னத்தை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா மரணம். அவர் இறந்துட்டார் இல்லையா? சிலுவையில் மரித்தார். மரித்த பிறகு அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் எதை காமிக்குது? இந்த உலகத்தில் பாவத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, மறிச்சு 3ஆவது நாள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டார். உயிர்த்தெழுந்து இதை காமிக்குது. என்னையா? பாவத்திலிருந்து வெற்றி, மரணத்திலிருந்து வெற்றி. அப்புறம் இந்த மரணம் என்பது என்ன கிடையாது? விசுவாசிகளுக்கு முடிவு கிடையாது. இயேசு எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல் இந்த உயிர்த்தெழுதலை என்ன காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2 காரியத்தை மனசில் காமிக்குது. ஒன்று பாவத்திலேருந்து வெற்றி, இன்னொன்று மரணத்திலேருந்து வெற்றி. பாவத்திலேருந்து வெற்றி பெற்றிருக்கோம். ஆண்டவர் என்ன செஞ்சார்? என்னோட பாவத்தெல்லாம் சேர்த்துட்டு எனக்காக பறிச்சிட்டாரு. 2வது நிரந்தரம் என்பது நிரந்தரம் இல்லையா? ஆண்டோட பிள்ளைகளுக்கு மரணம் கிடையாது. மரணம் என்பது என்னது? நித்திய, அதுதான் நித்திய வாழ்வு என்பது நான் பார்க்குறோம். உங்களோட அந்த ஸ்லைட் போடலையாப்பா? கேன் யூ எடி கேன் யூ சேஞ்ச் திஸ் எடி? அந்த ஸ்லைடு ஒன்று இருக்குது, சக்கரை போடுங்கப்பா. சரி, ஆக இன்றைக்கி நம்ம எடுத்த வேத பகுதி மறுபடியும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி அதான் நான் உங்களோட கூட பேசியிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வேதத்தில் வாசிக்கணும். 20வது வசனத்துலேருந்து தொடர்ந்து எனக்கு ஒவ்வொன்றா வாசிக்க ஆரம்பிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து முதற் பலனானார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னவான்னு கேட்டிங்கன்னா முதல் பலனானார் என்று பார்க்குறோம். விசேஷமாக நல்லா நானும் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து விசுவாச பிள்ளைகளுக்கு 2 முக்கியமான கார்னர்ஸ்டோன், அதாவது 2 முக்கியமான உபதேசங்கள் அல்லது கொள்கைகள் இருக்குது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். யாருடைய பாவத்திற்கு? இதே 15வது அதிகாரம் 3-4 எனக்காக வாசிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். அடைந்ததும் ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி கவனமாக கவனிக்கணும். யாருடைய பாவத்திற்காக மரித்தாரையா? நானும் நீங்களும் மடிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய பாவத்திற்கு விரோதமாக பறித்திருக்கிறார். 2வது அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி இதுதான் சுவிசேஷம் சொல்றது. வேதத்தில் சுவிசேஷம்னா ஒன்றுமே கிடையாது. இயேசுவாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், என்னுடைய பாவத்திற்காக அடக்கம் பண்ணப்பட்டார். என்னுடைய பாவத்துக்கு மரித்த தேவன் ஆண்டவர் இயேசு என்ன செய்த 3ஆம் நாள் என்ன செஞ்சிருக்கிறார்? உயிர்த்தெழுந்திருக்கிறார். என்ன நற்செய்தி இதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த நற்செய்தி உங்கள் பாவத்தை அவர் சுத்திகரித்திருக்கிறார். 1. 2வது உங்களுக்கு என்ன செஞ்ச? மரணத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், வெற்றி கொடுத்திருக்கிறார். வாங்க, நான் சுருக்கமான ஒரு சில காரியங்களை வேகமாக பேசிட்டு நான் போக விரும்புகிறேன். இன்றைக்கி வேகமாக முடிக்கணும்னு நினச்சேன் நான். விசேஷமாக இந்த செய்தி ரொம்ப ரொம்ப அஸ்திபாரமான செய்தி சபைக்கு. கிறிஸ்தவத்துக்கும் மற்ற திருச்சபைகளுக்கும் மற்ற மார்க்கங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். முக்கியமான விசுவாசம் என்னன்னு மாற்றம்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட கல்லறை இன்னைக்கு கூட என்னவா இருக்குமா? திறந்திருக்கு. மற்ற கல்லறைகள்லாம் பூட்டப்பட்டிருக்கு.
விசுவாசம், அதாவது கிறிஸ்தவ விசுவாசத்தில் அஸ்திபார உபதேசம் என்னன்னு கேட்டால் இங்கிலீஷில் சொல்லுவாங்க கார்னர் ஸ்டோன் சொல்லுவாங்க, மூளைக்கல்னு சொல்லுவாங்க. விசேஷமாக இது எனக்கு என்ன கொடுக்குதுன்னு கேட்டீங்க, விசுவாசத்தின் நம்பிக்கை கொடுக்குது. ரெண்டாவது எனக்கு உறுதி கொடுக்குது ஆண்டோட பிள்ளையாக இருப்பதுனால. விசேஷமாக இந்த வேத பகுதியில் பவுல் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமை என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன வல்லமை கொடுக்குது, பாவத்திலிருந்து வெற்றியும் என்னது மரணத்தை வெற்றியை கொடுக்குது என்பதை ஒன்று நான் பார்க்க போகிறோம். முதலாவது 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எனக்காக வாசிப்போம். எழுந்து ஆக இந்த உலகத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி, அதான் ஆதாம் செய்த பாவத்தினால சரீர மரணம் அவனுக்கு ஏற்பட்டுச்சு. அவனுக்கு தேவன் என்ன செஞ்சார், அவனுக்கு முதல்ல கொடுத்த அந்த பக்கம் அதே நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி வேற நடக்கிற காரணம் மரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் கீழ்ப்படியாமையினால வந்த விளைவு. அப்போ பாவத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததுனால என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் மரித்துக்கு செஞ்சார்னு கேட்டால் மண்ணோட மண்ணாக போகலை. அவர் என்ன செஞ்சுருக்கிறார், எனக்கு உயிர்த்தெழுந்து. அதனால் அவர் என்னவா இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, முதற் பலனானார். என்னவா ஆயிட்டாரப்பா? முதற் பலன்னா என்னமா அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னா என்னமா அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னா என்னமா அர்த்தம்? இன்னி அக்ரிகல்ச்சர் டேர்ம். அப்படியே அது விவசாய நிலை, விவசாயம் வச்சுருப்பீங்க. சில பேர் விவசாயிகளாக இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் என்ன செய்வீங்கன்னு கேட்டால், ஒரு இடத்த வாங்குறீங்க. அந்த இடத்துல போய் என்ன செய்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, வெள்ளாமை பண்ணுறீங்க. இல்லை ஒரு மரமோ செடியோ கொடியோ வைக்கிறீங்க. அதில் முதல் பலன் வருது பார்த்தீங்களா, முதல் காயோ கனியோ வருது பார்த்தீங்களா. அல்லது ஒரு ஆட்டுக்குட்டி வாங்குறீங்க, முதல் கனி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அல்லது முதல் பலன் அல்லன்னு சொல்கிறோம். இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி முதல் பலன் முதல் அறுவடை செய்யும்போது முதல் கனி வரும்போதோ அது என்ன செய்வோன்னு கேட்டால், எப்படி முதல் வந்த பிறகு அது என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, முதல் வந்த பிறகு என்ன இனிமேல் வருஷம் என்ன செய்ய கொடுக்க போகுது, இனி பலன் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படி தானே? அதான் சொல்லுது பாருங்களேன். இந்த அக்ரிகல்ச்சர் ஃபர்ஸ்ட் ரெஃபர்ஸ் இனிஷியல் போர்ஷன் ஆஃப் த ஹார்வெஸ்ட் ஆஃபர் டு காட் அஸ் த சைன் ஆஃப் த ஃபுல் ஹார்வெஸ்ட் டு கம். ஆக எப்போவுமே கிறிஸ்தவர்களுக்கும் பழைய ஏற்பாட்டில் ஒரு வழக்கு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கூட கிராமங்களில் போனீங்கன்னா, சிஎஸ்எஸ் சபைகள்லாம் போனீங்கன்னா அறுப்பின் பண்டிகைன்னு ஒன்று வச்சு நடத்துவாங்க. எதுக்குன்னு கேட்டால், இன்றைக்கி கூட கிராமங்களில் போனால், சில கிராமங்களில் போனால், நான் ஆந்திராவில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடம் பேர் வந்து விஜயவாடான்னு ஒரு ஊர், ஹனுமான் ஜங்ஷன். அங்கே திருச்சியில் 3 நாளோ 4 நாளோ தங்கியிருந்தேன். அங்கே ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கோழி முட்டை போட்டோன்னே முட்டையை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏதாச்சும் வாழைத்தண்டு இருக்குது, வாழைப்பழம் இருக்குல்ல, வாழைக்காய் தார் போட்டோன்னே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் எங்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, சபைக்கு கொடுத்துருவாங்க, ஆண்டவர் கொடுப்பாங்க. என்னத்துக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்டால், எப்படி முதல் பலனான காரியம் ஆண்டவருக்குரியதாக காணப்படுதோ அதே போலவே இனிமேல் தேவன் என்னை தொடர்ந்து இந்த காரியத்தில் ஆசீர்வதிக்க போகிறான்னு உணர்ந்து கொடுக்கறது போல் இந்த இடத்துல என்ன காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, முதல் பலனாக இந்த உலகத்தில் என்ன செஞ்சுருக்கிறார். எத்தனையோ பேர் இருந்தாங்க இந்த உலகத்தில், எல்லாரும் மண்ணோடு போயிட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் பலனாக என்ன செஞ்சார், உயிர்த்தெழுந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் பின்னாடி மறிக்க போகிறார்களோ அவர்களாம் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி உயிர்த்தெழுதல் வருவாங்க அப்படின்னு காமிக்கிறோம். இதில் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் என்னவா இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, முதல் பலனாக இருக்கிறார். எப்படி என்ன செய்கிறார்? just as the fruit assures the farmer forthcoming harvest, Christ resurrection assures that our future resurrection. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எப்படி முதல் கனி வந்து முதல் பலன் வந்து அந்த வெள்ளாமையில் வர்றதுனாலையோ ஆடோ மாடோ போடும்போது, அதே போல் இனி வரப்போகிற காலங்களில் என்ன வரும், அந்த ஆட்டுக்குட்டி ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் யார் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறார்களோ இனி வரப்போகிற காலங்கள் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால், அவரோட உயிர்த்தெழுதலில் விசேஷம் ஆண்டோட வருகையில் நம்ம எல்லாம் என்ன செஞ்சுருவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆக இந்த நல்ல சாயங்கால வேளையில் புரிகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் பல வேளைகள் சபைக்கு வந்திருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுருக்கிறோம், எப்படி புரிஞ்சுருக்கிறோம்? உங்களுக்கு எத்தனை பேருக்கு உயிர்த்தெழுவோன்ற விசுவாசம் இருக்குது? இதுதான் கிறிஸ்தவ விசுவாசத்தில் அஸ்திபார விசுவாசம், அடிப்படை விசுவாசம். மற்ற மார்க்கங்களுக்கு என்ன கிடையாது. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், சில மற்ற மார்க்கங்களும் சிலது நம்புகிறாங்க சில காரியங்களை. அதை குறித்து இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னென்ன இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது இந்த உயிர்த்தெழுது எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெற்றி என்னது, மரணத்தின் மேலே உள்ள வெற்றியை காமிக்குது. இதே 50வது அதிகாரம், இதே 15வது அதிகாரம் 50வது வசனம் வாசிங்க. 51 வாசிங்க. 51 வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஆக்கப்படுவோம். தொனிக்கும்
மரித்தோர் ஆஹா எழுந்திருப்பார்கள். ஆக ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வரும் பொழுது முதலாவது ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அதே வரிசையில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவர் மறுபடியும் வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா 1 தெசலோனிக்கர் 4 இதை பற்றி பேசியிருக்குது. உயிரோடு இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சிருவாங்க, உடனே மறுரூபமாக்கப்படுவாங்க. தேவ சரீரத்துக்கு பதிலாக மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்வாங்க. மரித்தவர்களோட கல்லறைகள் திறக்கப்படும். அந்த கல்லறையில் யார் வருவான்னு சொல்லுதுங்க, மரித்தோர் எழுந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் மரித்தவர்களாகி நாம் என்ன செஞ்சிருவோம். அதுக்கு அர்த்தம் அது 53வது வசனம் வாசிங்கப்பா. இது அழியாமையும் அப்போ எப்போது நம்ம சரீரம், இன்னைக்கு இந்த சரீரம் வந்து ஆண்டவருடைய இந்த மாம்ச சரீரம் அழிவுற தன்மை உடையது, சாவுக்குடைய தன்மை இல்லை உடையது. ஆனால் என்ன செஞ்சிடும்னு கேட்டிங்கன்னா, இந்த அழிவில்லாத இந்த சரீரம் என்ன செஞ்சிடும். எப்படி ஏசாமி உயிர்த்தெழுந்த பிறகு அவர் எப்படி என்ன செஞ்சார், மூடி இந்த வீட்டுக்குள்ளே போனார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சரீரம் வந்துடும் நமக்கும். 44வது வசனம் 54 வாசிங்க. 54 அழியாமையும் தெரித்து கொள்ளும்பொழுது விழுங்கப்பட்டது என்று நிறைவேறிற்று. வேறும் கூறும் எங்கே, ஜெயம் எங்கே, பாவம் போது. இந்த வேலையை நம்ம முடிக்கலாம், இந்த இடத்த கவரை புரிஞ்சுக்கோங்க. ஆக என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆதாம் செய்த பாவத்தில் அவன் மரிப்பான்னு சொல்லப்பட்டுச்சோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட என்ன மரித்து உயிர்த்தெழுந்ததுனால எனக்கு கடவுள் கொடுக்குற பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கடவுள் கொடுக்குற பெரிய வல்லமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு இந்த உலகத்தில் முடிக்கும் பொழுது, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை இருக்குமானால், இந்த இரவில் இருக்குமானால், நானும் நீங்களும் என்ன செஞ்சிடும், இந்த உயிரோடு இருக்கிற நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். எனக்கு முன்னாடி ஆண்டவருடைய பிள்ளையாக மரித்த ஆபிரகாம் மாதிரி ஆட்கள் போயிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கல்லறைகளை என்ன செஞ்சிடும், திறந்து அவர்களும் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. வேத வசனம் வாசிக்கலாம். இன்னொரு வேத பகுதி வாசனம் 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் வேகமாக வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் 14 15 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கு நாம் முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கவனமாக கவனிக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வருவாரா, எக்காலத்தோட தெய்வ தூதரோட சத்தத்தோட. ஆக அவர் வரும்போது உலகமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் கேட்கும், எல்லாரும் பார்ப்பாங்க. சரி, அடுத்து வாசிங்க தம்பி. நாமும் கவனமாக பண்ணீங்க. அப்போ என்ன நடக்கும், ஆண்டவர் வசனம் 15 சொல்லுது மாதிரி என்ன செய்வோன்னு கேட்டேன். 17 16 அவர் கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். ஆண்டவர் வருவார், பெரிய தேவ சேனைகளோடு வருவார். வரும்போது என்ன நடக்கும்னா, மரித்தவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, கல்லறைகள் திறந்து எடுக்கப்படும். உயிரோடு இருக்கிற நாம என்ன செஞ்சிருவோன்னு கேட்டிங்கன்னா, அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும், நேரடி எதிர்கொண்டு போவோம். அப்படியே வாசிங்க தம்பி. 15வது வசனம் திருப்பி 16வது வசனம். எதிர்கொண்டு போக ஆக நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இது படம்லாம் சில நேரங்களில் சில ஃபோட்டோலாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்வாங்க, ஆண்டவராக இயேசு பிரதான தூதருடைய எக்கால சத்தத்தோட ஆரவாரம்னா சத்தம் தெரியுமா, எக்கால சத்தம்னா கேள்வி எப்படி இருக்கும், சத்தமே எல்லா இடமும் கேட்கும், எல்லாரும் பார்ப்பாங்க. இது ஒரு ரகசியமான காரியம் கிடையாது, எல்லாருக்கும் சத்தம் கேட்குது. தேவது பெரிய மாண்டமண்டத்தில் நடக்கும். இப்படி வரும்பொழுது என்ன செய்வோம், மரித்தவருடைய கல்லறைகள் திறந்து எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்புறம் உயிரோடு இருக்கிற நாம் என்ன செஞ்சிருவோம், நாமும் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுவோம் வானத்தில். எங்கே நடக்கும் இதெல்லாம், எங்கே நடக்கும்? 15வது வசனம் எந்த இடத்துல நடக்கும்னு சொல்லுது. 16வது வசனம் 17 வாசிங்க. இல்லை 1 தெசலோனிக்கர் 5 4 17 உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகம். எங்கே நடக்கும் இதெல்லாம், ஆண்டவரோட வருகை இருக்குப்பா.
ஏசாமி உயிர்த்தெழுந்தது இன்னைக்கு உயிர்த்தெழுந்தது எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரணம் முடிவு கிடையாது நமக்கு. யார் யார் மரித்து இந்த பூமியில் ஆண்டவரோட வருகைக்கு காத்திருக்கிறார்களோ, அவரோட வருகை வரும்போது தேவதூதோடு வருவார், எக்காலத்தோடு வருவார், ஆரவார சத்தத்தோடு வருவார். அப்படி வரும்பொழுது என்ன செய்வாங்க? மரித்தவரோட கல்லறை திறந்து அவரை எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, உயிரோடு இருக்கிற நாம என்ன செய்வோம்? மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இப்போ எப்படி என்ன செஞ்சிருவோம்? எல்லாரும் அப்படியே போயிடும். அப்புறம் வசனம் அதே 17 மறுபடியும் வாசிக்கலாம். எப்பொழுதும் இவ்விதமாய் போக எடுத்துக்கொள்ளப்பட்டு, இது இந்த வேத பகுதியை வாசிங்க, நல்லா கவனமாக கவனி, நிறுத்தி வாசிங்கன்னா புரியும். தேவன் வர்றாரியா? அவர் யாரோட? தேவ தூதர்களோட வரக்காலத்து சத்தத்தோடு வர்றார். மரித்தவங்க கல்லறைலாம் என்ன செஞ்சிருச்சு? திறந்துருச்சு. இவங்க எங்கே போயிட்டாங்க? எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. உயிரோடு இருக்கிற நானும் என்ன செஞ்சிடறேன்? நான் எங்கே போய்? இதெல்லாம் எங்கே நடக்குது? இதெல்லாம் மேகத்தில் நடக்குது. அப்புறம் அப்படியே யாருக்கு எங்கே இருப்போம்? இப்படி இவ்விதமாய் இந்த 17 இவ்விதமாய் எப்பொழுதும், அப்புறம் அப்படியே எல்லாரும் என்ன செஞ்சிருவோம்? ஆண்டவரோடு கூட இருப்போம். இதை குறித்து நம்ம பின்னாடி நாட்களில் வருகையை குறித்து சிறப்பாக படிப்போம். நம்ம என்ன இதை பகிர்ங்க, இது ரகசிய வருகைன்னு சிலர் சொல்லுவாங்க, ராப்சர் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது எவ்வளோ நேரத்தில் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கண் இமைக்கிற நேரத்தில் நடக்கும். எப்படி நடக்கும்? இதுதான் 1 Corinthians 15 வந்துருங்க. இப்போ 1 Corinthians 15 வந்துட்டிங்கன்னா வாசிக்கலாம் எனக்காக. 51வது வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, கவனமாக கவனிக்கணும். எத்தனை நிமிஷம்? ஒரு நிமிஷத்தில். அப்புறம் ஒரு இமை பொழுது. அப்படின்னா எவ்வளோ டைம் அப்பா? கண்ணு சிமிட்டுற நேரத்தில் என்ன நடக்குமா? போது. ஆக தயவு செய்து நல்லா கவனமாக கவனிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஒரு நொடியில் டக்கு டக்குன்னு முடிஞ்சு போயிடும். பெரிய சத்தம் கேட்ட மாதிரி இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் பேரை காணோம் டக்கு. அதனால தான் இன்னைக்கு கூட கேள்விப்பட்டது உண்மையாக அந்தளவுக்கு பொய்ன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி யூஎஸ்ஏயில் ஏரோப்ளைனில் எப்போவுமே 2 பைலட் வச்சுருப்பாங்களாம் குறைஞ்சபட்சம். ஒன்று ரட்சிக்கப்பட்டவன், இன்னொரு ரட்சிக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. அது எந்தளவுக்கு சரின்னு தெரியல. ஏன் தெரியுங்களா? அவனுக்கு ஆண்டவரோட வருகை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரோட விசுவாசியாக இருக்கிற யார் போயிடுவா? ஏரோப்ளைன் யார் ஓட்டிக்கிட்டு இருப்பா? அது எங்கேயாச்சும் போய் இடிச்சிக்கிட்டு நிற்க வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி பல வேலைகளில் விசுவாசிக்கிற நாம் நல்லா கவனமாக இருக்கணும். ஆண்டோட வருகையை பற்றி நம்ம, ஆண்டோட முதல் வருகையை குறித்து நம்ம சிந்திக்கிற நாம் மறந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் ஆண்டோட வருகை என்ன ரொம்ப முக்கியம்? உயிர்த்தெழுதலும் முக்கியம். அந்த வசனம் ரொம்ப அழகாக பேசியிருக்குது. என்னன்னு கேட்டால், எப்படி இயேசுசாமி முதலாக உயிர்த்தெழுந்தாரோ அதே வரிசையில் நீங்களும் நான் என்ன செஞ்சுருவோம்ப்பா? உயிர்த்தெழுவோம். இதுதான் அங்கே பேசிகிட்டு இருக்கேன். என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னு எது சொல்லியிருக்குன்னு கேட்டால், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் மறுபடியும் கூட. 3வது வசனம் 1 Corinthians 15வது அதிகாரம் 21, 22 வாசிங்க. ஆஹா ஆஹா மரிக்கிறது போல, நான் சொன்னது போல ஆதாம் என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்படியாதவன். Adam disobedient introduced sin into the world, resulting death for all humanity. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பாவம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் தான் நம்முடைய குலத்தின் பிதா. அவன் தான் ரெப்ரசன்டேட்டிவ். மனித குலத்திற்கு யார்தான் முதல் மனிதன்? ஆதாம் மூலமாக இந்த உலகத்தை, அவன் தான் இந்த உலகத்தை பிரதிபலிக்கிற மனிதனாக அவன் என்ன செய்கிறான்? அவன் செய்த பாவத்தினால அவன் தான் நம்ம வாழ்க்கைக்கு பாவத்துக்கு காரணமாக இருந்ததுனால அவன் மூலமாக தான் என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு, பாவம் வந்துச்சு. பாவத்தின் விளைவு என்னது? மரணம். ஆக இந்த மரணம் வந்ததுன்னு 2 விதமான மரணத்தை பற்றி பேசுது. இந்த மரணம் எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சரீர மரணத்தையும் ஆவிக்குரிய மரணத்தையும் பற்றி பேசுது. ஆவிக்குரிய மரணம்னா என்னையா? ஆதாம் உடனே பாவம் செஞ்சுட்டான். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் விலக்கிட்டார். அவனை பேசலை, அதுக்கப்புறம் துரத்திட்டார். ஏன்? எப்போது ஆண்டவரை விட்டு நீங்கள் பிறகுறீங்களோ அதுதான் ஆவிக்குரிய மரணம். ஆண்டவருக்கும் உங்களை உறவு என்ன செய்யுது? துண்டிக்கப்படுது இல்லையா? அப்புறமா தான் பின்னாடி தான் அவன் மரித்தான், சரீர மரணம். என்ன புரியுது உங்களுக்கு? ஆக 2 விதமான மரணத்தை பார்க்குறோம். ஆதாம் இந்த உலகத்தில் செய்த பாவத்தினால, கீழ்ப்படியாததுனால அவன் பாவத்தை இந்த பூமியில் கொண்டு வருகிறான், மரணத்தை கொண்டு வருகிறான். இது இந்த உலகத்தை எல்லாரையும் பாதிச்சிச்சு. அதே மாதிரி திருப்பி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு முக்கியமான காரணம், இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக என்ன வந்திருக்குங்கம்மா? அது என்ன வந்துச்சு? அதே 22, 23 மறுபடியும் வாசிக்கலாம். மரிக்கிறது போல
எப்படி ஆதாம் என்ன முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்ததுனால பாவம் வந்துச்சு, பாவத்தினால சாபம் வந்துச்சு, சாபத்தினால மரணம் வந்துச்சு. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான காரணம், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பாவ மன்னிப்பு வந்துச்சு. பாவத்தினால் வந்த சாபத்திலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரம் கிடையாது, என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன கிடைச்சது, உயிர் தெழுதலை கொடுத்துருக்காரு, மீட்பை கொடுத்துருக்கிறார். அதான் ஒன் இன் கான்ட்ராஸ்ட் ஜீசஸ் through his obedience and sacrificial death brings resurrection from the dead. ஆக மரணத்தில் நமக்கு என்ன செஞ்சார் ஆண்டவர், உயிர்த்தல் கொடுத்தார். மறிக்கணும் எல்லாரும், ஏன் பாவத்தில் வளர்ந்துருக்கிறதுனால. மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், ஆண்டவரால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம். அதான் அங்கே சொல்லியிருக்குது அன்பான பிள்ளைகளே. மூணாவது இன்னொரு முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாவம் யார் யாருக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லா மனிதருக்கும், இந்த பூமியில் இருக்க எல்லா மனிதருக்கும் ஆதாமில் இறக்கணும். யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும், எப்படி ஆதாம் செய்த பாவத்தினால எல்லா உலக மக்கள் மரித்தார்களோ யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பாங்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும், ரெண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அவர்களுக்கு என்ன கர்த்தர் உயிர்த்தெழுதல் கொடுப்பார். சரியா? சரி, அடுத்த கதைக்கு நம்ம வேகமாக போயிடுவோம். அதுதான் தேவ வல்லமை அல்லது வாக்குத்தத்தம்னு சொல்கிறோம். அது ரெண்டாவது வசனத்தை இன்னொரு முக்கியமான வசனம் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது 3 காரியங்களை வேகமாக நம்ம சொல்லிட்டு நான் போக விரும்புகிறேன். ஒன்று, ஆண்டோட பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுக்குற பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே வேதத்திலிருந்து நிறைய பகுதி இன்னொரு வேத பகுதி வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம், ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படியாக பாவமும் மரணமும் பிரவேசித்தது போலவும் போதும். இப்போ நல்லா புரியுதா? ஆதாம் செய்த பாவத்தினால பாவம் வந்துச்சு, பாவத்தினால சாபம் வந்துச்சு. அவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம். ஆக ஆதாம் செய்த பாவம் எல்லாரையும் பாதிச்சிருக்கு. புரியுதுங்களா? இன்றைக்கி ஒன்றும் கிடையாது, புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போது ஒரு இந்தியன் நல்ல பேர் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, நமக்கெல்லாம் சந்தோஷம். அவர் எங்கேக்காரர், இந்திய நாட்டுக்காரர். ஒரு இந்தியன் கெட்ட பேர் வாங்கிட்டான். யார் யாருக்கெல்லாம் கெட்ட பேர்? எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் சொல்லுவீங்க, அவன் இல்லை, நான் இல்லை. பேர் வாங்கும்போது மட்டும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாருக்கும் வேணும், என்னையா? கெட்ட பேர் வாங்கும்போது அப்போ என்னுடைய தகப்பன் ஆதி பிதா, அதாவது ஆதாம் செய்த பாவத்தின் விளைவு தான் அவனுடைய ரத்தத்தில் பிறந்த நம்ம அத்தனை பேர் என்ன வந்திருக்கிறோம், பாவிகளாக இருக்கிறோம். அதே இது 19 வாசிங்க எனக்காகப்பா. அதே இது ரோமர் 19, ரோமர் 5:9 19. அன்றியும் பட்டது போல கீழ்ப்படித நாளிலே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஆதாம் செய்த பாவத்தினால உலகம் முழுவதும் பாவத்துக்காக, பாவத்திலையும் பாவத்தில் சாபத்திலையும் சாபத்தினால என்னது நித்திய மரணத்துக்கும் போனது போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததுனால இந்த உலகத்தில் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பாவத்திலிருந்து கர்த்தர் சுத்திகரித்திருக்கிறார். எல்லாரும் சுத்திகரிப்படுத்ததுனால என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆண்டோட பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குது, எப்படி தேவனாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல் நீங்களும் நான் என்ன செஞ்சிடும், உறுதியாக என்ன செஞ்சிடும் ஐயா, கடவுள் கொடுக்குற பெரிய பாக்கியம் உயிர்த்தெழுதல். பல வேளைகள் இதை குறித்து நான் சிந்திப்பது கிடையாது. நான் நினைக்கிறேன் இந்த பூமி வணக்குன்னு தான் வாழ்கிறேன். நிறைய பிரச்சனை என்ன சபைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பூமியிலே நான் நிரந்தரமாக வாழ போகிறேன், எனவே இந்த பூமியில் நல்லா வாழணும்னு நினைக்கிறோம். பூமியில் நல்லா இருங்க, ஆண்டவர் வச்சிருக்கிறார், சுகத்தை கொடுப்பார், தேவைகளை சந்திப்பார். ஆனால் இந்த பூமியில் வாழ்வதற்கு அவங்களை கடவுள் தெரிஞ்சுக்கல. எனவே இந்த விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய விசுவாசத்துக்கு அஸ்திபாரமாக இருக்குது. என்னோடய நம்பிக்கை என்னன்னு கேட்டால், இந்த பூமியில் நான் நிற்கிறதுக்காக வாழல. இந்த வீடு, வாஸ்தி, வந்தஸ்து, சொத்து, சுகம் கொஞ்ச நாளைக்கு எனக்கு தேவை, ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் இதெல்லாம் ஒரு நாளைக்கு விட்டுட்டு போயிடுவேன். எல்லாம் எனக்கு முந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இனி வரப்போகிறவங்களும் விட்டுட்டு போயிடுவாங்க. என்னோடய பூமி எங்கே, இந்த பூமி நிரந்தரம் கிடையாது. எனக்கு எங்கே போகிற இடம், முக்கியமான இடம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கே போகணும் நான்? சிலர் நினைக்கிறாங்க பரலோகத்துக்கு போனால் என்ன வேணும், தங்க வெள்ளியெலாம் இருக்கணும். அங்கே தங்க வெள்ளியெல்லாம் இருக்காது. இருந்தால் கூட எங்கே இருக்கும், தரையில் போட்டு நடக்கிறதுக்கு. அங்கே தங்க வெள்ளியெல்லாம் இல்லை, தேவை இல்லை. இந்த பூமியில் எனக்கு தங்கமோ பொண்ணோ பொருளோ எனக்கு தேவை இருக்குது, அங்கே அது தேவை கிடையாது. இந்த பூமியில் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் உண்மையான உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு எனக்கு விசுவாசத்தையும் அப்படிப்பட்ட பரம நம்பிக்கை. அதனால் இதே 19 வாசிங்க. எனக்கு 1 Corinthians 15:19 வாசிங்க. அதாவது இம்மைக்குன்னா இந்த உலகத்துக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தோடு கூட காணப்படுவோம்னு சொன்னால், எல்லா மனுஷரை பார்க்கிலும்
இந்த உலகத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த பூமியில் நல்லா இருக்கிறதுக்கு, ஆஸ்பதமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கும், சுகமாக இருக்கிறதுக்கு, அதுக்கு தான் இயேசு விசுவாசிச்சிங்கன்னா உங்களை போல் முட்டாள் ஒருத்தரும் இல்லைன்றது அவர் டைரக்டாக சொல்கிறார். உங்களை போல் பரிதபிக்கப்பட்டவங்க ஒருத்தருமே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், அதுக்கப்புறம் 20 சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்காரு. ஐயா, இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் தற்காலிகமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கொஞ்ச காலங்கள் 60 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் மிஞ்சி போனால் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? பொண்ணோ பொருளோ கொண்டு வந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தனியாக என்ன போக போகிறேன். ஆனால் என்ன போக போகிறேன்னு கேட்டால், எங்கே போக போகிறேன் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நித்திய நரகம், ஆண்டவருக்குள்ளே நித்திய ஜீவனை கற்றுக் கொடுப்பார், பரலோகத்துக்கு போவீங்க. ஆண்டவர் இல்லை, நான் எங்கே போவீங்க? நித்திய நரகத்துக்கு போவீங்க. அப்போ இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது எது குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பரம வன்மை. அதான் இங்கே பார்த்துருக்கோம். இட் சர்வ்ஸ் அஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் ஃபெய்த் அண்ட் த சோர்ஸ் ஆஃப் அவர் ஹோப். அதாவது என்னுடைய விசுவாசத்திற்கு அஸ்திபாரம் எங்கே இருக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல். என்னோட வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும் பொழுது சுகத்தோடு இருக்கிறேன், பலகீனத்தோடு இருக்கிறேன், பணம் இருக்குது, பணம் இல்லை, பொருள் இருக்குது, அவன் வீடு கட்டினான், அவன் நல்லா இருக்கிறான், நான் அப்படி இல்லை, பரவாயில்லை. எனக்கு ஆதாம் விசேஷமாக ஆண்டவராக இயேசு லூக்கா 16 அதிகாரத்தில் ஒரு கதை சொன்னார். என்னது? ஒரு பணக்காரன் இருந்தான், ஒரு லாசர்னு ஒரு ஏழை இருந்தான். என்ன செஞ்சான்? பணக்காரன் எல்லாம் வச்சுருந்தான், நல்லா இருந்தான். ஆனால் எங்கே போய் சேர்ந்துட்டான் பார்த்தீங்களா உங்களுக்கு? அந்த ஏழை ஒருத்தர் இருந்தான். எங்கே போனான் அவன்? ஆண்டவர் ஆபிரகாம் மரிக்க போனான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இடத்துக்கு நான் போவேனா போக மாட்டேனா என்பதை கேட்கணும். அது என்னோடய விசுவாசத்தை அஸ்திபாரமாக இருக்கான்னு கேட்கணும். அல்லது அது எனக்கு நம்பிக்கை கொடுக்குதான்னு பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் அவர் பவர் ஆஃப் சின். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த போது இந்த இயேசு சாமி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாவத்திலேருந்து நமக்கு விடுதலையை கற்றுக் கொடுத்துட்டார். யார் செய்த பாவம்? ஆதாம் செய்த பாவத்திலேருந்து. நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. அப்பப்போ எனக்கு கூட கோவம் வருதே பாஸ்டர், எனக்கும் இந்த உணர்வுகள் இருக்கிற, ஏன்னா பாவத்தினால் வந்த விளைவு. வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் சிகரெட்டு புக்குன்னு அடிக்கிறார், ரொம்ப வருஷம் பிடிச்சா அடிக்கிறார். திடீர்னு ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கிட்டார், பேச்சுக்கு இடையில ஏற்றுக்கிட்டதுனால அவருக்கு என்ன இருக்குது? கேன்சர் வந்துருச்சு. முதல்ல கேன்சர் போயிடுமாண்ணா? இவ்வளோ நாள் செஞ்ச பாவத்தை விளைவு இருக்கத்தானே செய்யணும், சரீரத்தில் இருக்கு இல்லையா நமக்கு? இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால அந்த பாவ குணம் மொத்தமாக போச்சானா? இல்லை, இன்னும் போகலை. இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். ஆண்டவர் கொடுத்த ஆதாம் செய்த பாவத்தில் நான் கர்த்தர் மீட்பை கொடுத்துருக்கிறார். ஆனால் எனக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா? முதல்ல நான் துணிஞ்சு செய்வேன். போய் சொன்னால் நான் தைரியமாக சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால் கடவுளை அறியாத பிள்ளைகளை போய் கேட்டு பாருங்கள், அவங்க என்ன சொன்னால் ரொம்ப நல்லவேன்னு சொல்லுவாங்க எல்லாரும். நான்லாம் அப்படியே இருக்கும் இப்படியான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்க பொய் சொன்னாலும் ஏமாத்தினாலும் எது செஞ்சாலும் அது குற்றமாகவே தெரியாது. ஆனால் எனக்கு என்ன செய்யுது? ஆண்டோட ஆவியானவர் இருக்கிறதுனால எனக்கு தேவை வெளிச்சம் இருக்குது, எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. நான் கொஞ்சமாக என் பாவத்திலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கேன். பார்த்துக்கிங்களா? உங்களுக்கு ஆண்டவரை நெருங்க என் வயசு ஆக என்னோடய குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் பாவங்களை விட்டுட்டு ஆண்டவர் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கேன். அதுதான் உண்மையான விசுவாச வளர்ச்சி. அதனால் வேதம் சொல்லலை, நீங்கள் ஒரே நாளில் என்ன செஞ்சிடும்? பரிபூர்ணமாக மாறிடுவீங்க. அது பரிசுத்தமாக்கப்படுதல்னு ஒரு பாடம் இருக்குது, பின்னாடி கற்றுக்கொள்வோம். ஆக இங்கே நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்ன செஞ்சால், believers are no longer enslaved to sin but are empowered to live in righteousness. ஆக என்ன செய்கிறோம்? பாவத்துக்கு அடிமையாக இருப்பதற்கு, பாவம் வந்து போகுது அது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆண்டவருக்காக வாழணுன்ற உணர்வை கடவுள் கொடுக்குறார். ஏசு கிறிஸ்துவ உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னோடய உள்ளத்தில் நான் துணிகரமாக பாவம் செய்ய விரும்ப மாட்டேன். எனக்கு உள்ளத்தில் ஏவப்படுகிறேன். ஆவியானவர் என்ன கூட பேசுகிறார். அந்த பாவத்தை செய்யும்போது சுட்டி காமிக்கப்படுகிறேன். கர்த்தர் ஆவியான என்ன செய்யணும்? என்னை உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஆண்டவர் எனக்கு உமக்காக கிருபையாக வாழ, உண்மையாக வாழ எனக்கு கிருபை தாங்க, உமக்காக நீதியாக வாழ எனக்கு கிருபை தாங்க. நான் கேட்குறமா கேட்கலையா? எனவே ஆண்டவர் என்ன செய்கிறார்னு கேட்டிங்கன்னா, ஆதாம்லேருந்து என்ன செஞ்சிருக்கார்? ஆதாம் செய்த பாவத்தில் இருக்கும் பொழுது துணிகரமாக பாவம் செய்த போல இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்படும் பொழுது என்ன செய்கிறார்? முதலாவது நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், உயிர்த்தெழுதலின் வல்லமை கொடுக்கிறார். ரெண்டாவது பாவத்திலிருந்து விடுதலைப்படுவதற்கு, நீதியாக வாழ்வதற்கு எனக்கு என்ன செய்கிறார்? வல்லமை தருகிறார். மூணாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, triumph over death. இன்னொரு முக்கியமான இந்த காரியம் எதை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரணம் என்பது என்னது கிடையாது, முடிவு கிடையாது. அதுதான் 1 Corinthians 15வது அதிகாரம் 54, 55 கூட வாசிக்கலாம். 53, 54, 55, 56 வாசிங்க. கூர் எங்கே? ஜெயம் எங்கே? நான் 57 கூட. ஆக இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற காலங்களில் தேவன் என்ன செய்கிறார்? பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை கொடுத்துருக்கிறார், வெற்றி கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் என்னை மரணம் சந்திக்கலாம், ஆனால் தற்காலிகமான மரணமே, கொஞ்ச நாள் முடிவில்லை. ஆனால் என்ன முடிவு கிடையாதுன்னு கேட்டால், இந்த மரணம் எனக்கு முடிவு கிடையாது. என்னுடைய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது என்னுடைய சரீரம் என்ன செஞ்சிடும்? நித்திய ஜீவனை
மறுரூபமாக்கப்படும். நான் ஆண்டவரோட மகனா மகளா என்ன செஞ்சேன்? அவரோட கூட எப்போதும் அவரோட கூட இருப்பேன். அதான் எனக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்னப்பா? தேவனோடு கூட சதா இருப்பது. அதுக்கு டைம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை 60 வருஷம் 80 வருஷம் மிஞ்சி போனால் 100 வருஷமாக இருக்கலாம். ஆண்டவரோட எத்தனை அரசாட்சி 1000 வருஷாட்சிகள் ஆண்டவரோடு கூட இருப்பேன். அதான் வேதம் எனக்கு இருக்குது. அதான் இங்கே சொல்லுது. டெத் இஸ், அதான் அங்கே பார்க்கணும், டெத் விச் ஒன்ஸ் ஹெல்ட் as a humanity fear has been defeated by Christ. ஆக யாருக்கு இந்த பயத்தின் பயம் இருந்துச்சுன்னு கேட்டால் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு. இன்னைக்கு நாம் கர்த்தர் கூட பிள்ளையாக இருக்கிறோம். அதான் பவுல் சொல்கிறாரு, absent in the body present with the Lord. இந்த உலகத்தில் நான் சரீரத்தில் இல்லைன்னா எங்கே இருக்கிறேன்? ஆண்டவரோட கூட இருக்க போகிறேன். அதான் சொல்லுது, believers death is no longer end but the passage to eternal life with God. ஆக இந்த மரணம் என்பது என்ன கிடையாது, முடிவு கிடையாது. தப்பித்தவன் இந்த பூமியில் நான் சரீர காலங்களில் மரித்தா கூட அது நித்தியத்தில் நான் ஆண்டவரோடு இணைக்கப்படுவதற்கு ஒரு வழியாக இருக்குது. வே டு பேசேஜ். எனவே நாம் முடிக்கலாம் இந்த வேளையில். ஆக நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 முக்கியமான காரியம். ஆண்டவராக live in the hope of resurrection. இந்த உலகத்தில் ஆண்டவர் வீட்டிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால let's certainly have a future resurrection inspired to live with purpose and joy knowing that eternal life is awaits. ஆக என்னுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் நான் மரிக்க போகிறவனா இருந்தால், எந்த வியாதி வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பணம் இல்லை பொருள் இல்லாமல் நான் ஆண்டவர் கொடுக்குற பெரிய வாக்குத்தத்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பான பிள்ளைகளே, இந்த பூமியில் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு மறுபடியும் எப்படி முதலாவது வருகை வந்தாரோ அதே போல் அவர் 2ஆம் வருகை நிச்சயம் நிறைய முறை வேதம் சொல்லியிருக்குது. அவர் வருகை இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்குது. இஸ்லாமும் நம்புகிறாங்க, கிறிஸ்தவர்களாக நாமும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய வருகை உண்மையிலும் உண்மை 100% வரப்போகிறவராக இருக்கிறார். அவர் வரும் பொழுது அவருக்கு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தம்மோடு கூட அழைத்து கொண்டு போவார். ஆக இந்த வித நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் நாம் வாழணும் என்பது அது மாத்திரம் கிடையாது. இந்த பூமியில் வாழும்பொழுது என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரோட விடுதலை கொடுத்துருக்கார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார். நான் இனிமேல் பாவி இல்லை, ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறேன். எனக்கு பலகீனம் இருக்குது உண்மைதான், ஆனால் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்வார்? அவருடைய கிருபையினால் என்ன செஞ்சுருக்கிறார்? என்னைய இன்னைக்கு மன்னிச்சிட்டார். ஆக எனவே நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவருக்காக பரிசுத்தமாக அதாங்க போட்டிருக்கேன் பாரு, pursue holiness and rely on Holy Spirit to lead a life that honors God. இந்த உலகத்தில் போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்காக பரிசுத்தமாக வாழணும். அது மாத்திரம் கிடையாது, ஆண்டவரோட ஆவியானவர்கிட்ட கேட்போம், வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க, வாங்க கிட்டி சேருங்க, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். 3வது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, proclaiming the new good news. Share the message of Christ's resurrection with others, offering them same hope and victory that you received. அது மட்டும் கிடையாது, நான் இந்த விலையேறப்பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். கடவுள் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். நற்செய்தி என்ன தெரியுங்களாப்பா? இந்த மரணத்தோடு நான் நித்திய நறுத்து போக மாட்டேன். என்ன செஞ்சுருக்கிறார்? ஆண்டோட பிள்ளையை மாற்றி. இதெல்லாம் எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவர் எனக்கு கிருபையாக கொடுத்து, அவரோட அன்புனால, அவர் இரக்கத்தினால அவரோட பிள்ளையாக மாற்றி, அவர் எனக்காக வந்து என்னுடைய பாவத்தை சுமந்து சிலுவையில் மறித்து, அவர் என்னுடைய பாவத்துக்காக மறித்து என்ன 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் மரணத்தை வெற்றி சிறந்த கர்த்தராக இருக்கிறார். அதே வழியில் நானும் உயிர்த்தெழுவேன். அதே வழியில் எனக்கும் பாவத்திலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டோட மகனாக வெற்றியோடு வாழ முடியும். எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ அதே இந்த உயிர்த்தெழுந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நானும் நீங்களும் இந்த பூமியில் வாழும் பொழுது எந்த நம்பிக்கையோடு வாழணும்னு கேட்டிங்கன்னா, எந்த நம்பிக்கையோடு வாழணும்யா? ஆண்டவருடைய பிள்ளையாக வாழணும். இதை நல்ல செய்தியை நான் என்ன செய்ய போகிறேன்? யாருக்கு பார்க்குறோன்னு சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சகோதரனாக இருக்கலாம், என் சகோதரி இருக்கலாம், என் வீட்டில் என் நண்பராக இருக்கலாம், நான் நேசித்தவங்களாக இருக்கலாம். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலாம், அவங்க எங்கே பார்க்க முடியாது? பரலோகத்தை பார்க்க முடியுமா? முடியாதா? நீங்கள் ரொம்ப நேசிச்சிருப்பீங்க, சொந்தமாக வேண்டியவங்களாக இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்க ஆண்டவருக்குள்ளே வரலன்னா எங்கே பார்க்க முடியாது? நிச்சயமாக பரலோகம். அதான் நான் பல வேலைன்னு சொல்லுவேன், தம்பிங்களா, பொண்ணு கொடுக்குறீங்களோ பொருள் கொடுக்குறீங்களோ இல்லையோ பரவாயில்ல, ஆண்டவர் பற்றி சொல்லுங்கள். கடவுள் கிருபையாக இருந்தால் அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க நம்மோடு கூட பரலோகத்துக்கு வருவாங்க. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? பரலோகத்தில் நாங்கள் கோல்டு சில்வர் கொண்டு போக முடியாது, தங்க வெளியெல்லாம் கொண்டு போக முடியாது. ஆனால் எதை கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க? என்னையா? ஆத்துமாவை. நான் யார் ஆண்டவருக்குள்ளே கொண்டு போயிருக்கோன்னா எங்கே பார்ப்பேன்? நாங்கள் இப்போ நீங்கள் எல்லோரும் ஆண்டவரோட உண்மையான பிள்ளைகளாக இருப்பேன். நானும் பரலோகத்தில் இருப்பேன், நீங்களே இருப்பீங்க, பரலோகத்தில் இருப்பீங்க. என்னோடய சொந்தக்காரங்க நிறைய பேர் ஆண்டவர் அறியாதவங்களாக இருக்காங்க. அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா? இயேசு ஏற்றுக்கொள்ளலை. இயேசு பரலோகத்துக்கு போகிற ஒரே ஒரு வழி இருக்குது, நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொன்னேன் ஏசாமி. இந்த உலகத்தில் வேறு வழியே கிடையாது. இது வரலாற்று சம்பவம்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது வரலாற்றில் ஒரு சம்பவம் அப்படின்னு நினைக்கக்கூடாது.
இது வாழ்க்கையில் விசுவாசத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அது மாத்திரங்க நம்ம வெற்றியை பெற்றிருக்கிறோம். விடுதலை பாவத்திலிருந்து ஆண்டவராக இயேசு வெற்றி பெற்றிருக்கிறார். மனத்தில் வெற்றி சிறந்திருக்கிறார். பிசாசை தேவனே சிலுவையில் தோற்கடித்திருக்கிறார். அந்த பிசாசின் பிள்ளைகளாக நான் இல்லை, வெற்றி பெற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே இந்த வேத பகுதி 2 காரியத்தை பேசி மறுபடியும் வாசிச்சிருவோம். 15, 20, 21, 22 மறுபடியும் எனக்காக வாசி. எழுந்து மரித்தவர்களில் முதல் பலனாக உயிர்த்தெழுந்தார். மனுஷரால் உண்டானபடியினால் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் மரிக்கிறது போல நீங்களோ நானோ இந்த விளையறு பெற்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் ஆண்டோட பிள்ளைகளாக வாழ்வதற்கு. எனவே நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிள்ளையை வாழ்வோம். இந்த ஒரு நற்செய்தியை பிறருக்கு கொண்டு போகலாம். வாங்க கண்ணை ஜெபிப்போம். ஜீவனுடைய தேவனையை மறுபடியும் நன்றியோடு கூட பாதத்தில் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்து மரித்து ஆதாம் செய்த பாவத்தில் விடுதலை கொடுத்தது மாத்திரமின்றி ஆதாமுக்கு ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் உம்மில் ஆண்டவரே எங்களுக்கு தொடர்ந்து ஜீவனோடு கூட நித்தியத்தோடு கூட நித்தியத்தில் வாழ்வதற்கு கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பாவத்திலிருந்து சுத்திகரித்திருக்கிறீர், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறீர், பாவத்தில் வந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறீர். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, எங்கள் மரணத்தில் விடுதலை கொடுத்து நித்தியத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றியதற்காகவும் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய பக்குவத்தையும் நம்பிக்கையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நல்ல செய்தி எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். நிறைய வழிநடத்தும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர்